ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆஃப் ரேஞ்ச் சயின்ஸ் சீரிஸ் தான். அதாவது இன்ஜினியரிங்கில் ரெகுலேஷன் 2025ல் சயின்ஸ் சீரிஸ் என்ன பார்க்க போகிறோம். இது சாப்டர் 2ல் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரும். ஃபைண்ட் த ஹாஃப் ரேஞ்ச் சயின்ஸ் சீரிஸ் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பை. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஸ்டெப் ஒன்று எழுதுறதுக்கு முன்னாடி ஃபார்முலா எழுதிடணும். அதாவது ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸோட ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி என் ஈக்குவல் டு 1 பிஎன் ஆஃப் சைன் என் எக்ஸ். இது ஃபார்முலா. இது ஹாஃப் ரேஞ்சோட சைன் சீரிஸ். நார்மலாக உங்களுக்கு தெரியுது, இந்த கொஸ்டின் தெரியுதான் தெரியலாட்டியும் நீங்கள் ஃபார்முலா 2-3 ஃபார்முலா இருக்குது, அதை எழுதினாலே உங்களுக்கு 2 to 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிஎன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கண்டுபிடிச்சாலே இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த பிஎன்னுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா பிஎன் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை பை இன்டகிரேட், இங்கே மேலே வந்து பை வரும், இங்கே 0 எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் என் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த ஃபார்முலா வந்து பிஎன்னோட ஃபார்முலா. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இதில் இதில் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பி ஆஃப் என்னோட ஃபார்முலா கண்டு தெரியணும். பி ஆஃப் என்ன நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா இதில் நம்ம அப்லோட் பண்ணி டைரெக்டாக நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ஃபார்முலாவை எழுதி முடிச்சுட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் என் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை பை 0 எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏன்னா கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸு, எக்ஸ் சைன் என்எக்ஸ் டிஎக்ஸ். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ரெண்டு பக்கமுமே நமக்கு எக்ஸ் இருந்துச்சுன்னா இதை யூவி மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த யூவிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்னன்னு பார்த்துருவோமா. அதாவது யூவி டி ஆஃப் எக்ஸ் இன்டகரலை பொறுத்தளவுக்கு இதில் யூவி மைனஸ் யூவி ப்ளஸ் யூவி. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு யூ தான் இருக்கும், அடுத்து v1 யூ டேஸ் v2 யூ டபுள் டேஸ் v3 மைனஸ் டாட் 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 மைனஸு ப்ளஸ்ஸு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ரெண்டு பக்கமும் எக்ஸ் இருந்துச்சுன்னா யூவி மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு நார்மலாக யூ என்னது, கிவன் வந்து யூ ஈக்குவல் டு எக்ஸு. பி என்னது, பி வந்து சைன் என்எக்ஸ் யூவி. ஏன்னா நம்ம பிஎன்ல அப்லோட் பண்ணதுக்கப்புறம் யூவி மெத்தட் எடுத்து ஃபார்முலா எழுதுறோம். கிவன் நம்ம யூ வி நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். இப்போ யூ வி இருக்குது. இப்போ யூடேஸ் என்ன வரும், எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும். அது அவ்வளோதான். இப்போ v2 இது v எடுத்துக்கிறோம். இது v1 எடுத்தோம்னா இதை இன்டகிரல் பண்ணோம்னா சைனை இன்டகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் காசு வரும். இந்த என்எக்ஸ் வந்து அப்படியே வரும். இது எப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வந்து கீழே வந்துடும். அடுத்தடுத்து பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போ யூ டபுள் டேஷ் எடுத்தாலும் 1 அப்படியே தான் வரும். இப்போ v2 பண்ணுறப்ப இந்த காசு பண்ணும்போது என்ன வரும், இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே வந்துடும். காசு வந்து சைன் என்எக்ஸ் டிவைடட் பை என் இருக்குது. எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது, என், அது வந்து திருப்பி கீழே வந்துடும். அதாவது எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அது கீழே வந்துடும். இப்போ என்ன ஒரு v2ல மைனஸ் சைன் என்எக்ஸ் டிவைடட் பை என் ஸ்கொயர் ஆயிரும். இதை நான் அகெயின் வந்து சொல்கிறேன். பி ஆஃப் என் ஃபார்முலா இருக்குது. என் ஃபார்முலாவில் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் நமக்கு எக்ஸ் வரப்போ யூவி மெத்தட்னு எடுக்கிறோம். யூவி மெத்தடோட ஃபார்முலா, அதாவது நார்மலாக யூவினே போடுங்க, மைனஸ் ப்ளஸ் வரும். ஃபஸ்ட்டு யூ v1, அடுத்து யூ டேஸ் v2 யூ டபுள் டேஸ் v3. இந்த ஃபார்மெட்டு போட்டு நம்ம யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், வி இன்டகிரல் பண்ணுறோம். அதை மாற்றும் போது ஒரு வேல்யூ கிடைக்கும். கடைசியாக அதை அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்ளை பண்ண போகிறோம் ஃபார்முலாவில். அதாவது இன்டகிரல் நமக்கு என்ன, அது
π/0 தான். π/0 எழுதிக்கிட்டு யூவோட வேல்யூ என்னது? யூவோட வேல்யூ எக்ஸு, வியோட வேல்யூ சைன் என்எக்ஸு, டிஎக்ஸ் அப்படியே போட்டுறோம் நம்ம. ஈக்குவல் டு யூவோட வேல்யூ என்னது? எக்ஸு தான். வி ஒன்னோட வேல்யூ என்னது? மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைடட் பை என். அப்புறம் என்ன இருக்கு? மைனஸ் யூடஸ். யூடஸோட வேல்யூ என்னது? நமக்கு 1. அடுத்து V2. V2ஓட வேல்யூ என்னது? மைனஸ் சைன் என்எக்ஸ் டிவைடட் பை என் ஸ்கொயர். இது அப்படியே மாற்றி எழுதுவோம். π/0 எக்ஸ் சைன் என்எக்ஸ் டிஎக்ஸ். இங்கே இருக்கிறது அப்படியே தான் எழுதுகிறோம் நம்ம. இப்போது மைனஸ் வெளியே போட்டு வெளியே வச்சு எழுதுகிறோம். ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் காஸ் என்எக்ஸ் டிவைடட் பை என். அப்புறம் இங்கே 1 தான் இருக்குது, இங்கே மைனஸ். இந்த மைனஸு ப்ளஸ் ஆகுது. அப்போ ப்ளஸ் சைன் என்எக்ஸ் டிவைடட் பை என் ஸ்கொயர் π/0. இப்போது யூவிடிஎக்ஸோட ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பிஎனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிஎனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? பிஎன் ஈக்குவல் டு 2/π, இங்கே பை, இங்கே 0. இங்கே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸு சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இதை தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் யூவின்னு. அப்போ இதை அப்படியே அப்லோட் பண்ணுறோம். என்னது? மைனஸ் எக்ஸ் ஆஃப் காஸ் என்எக்ஸ் டிவைடட் பை என், இங்கே ப்ளஸ் சைன் என்எக்ஸ் divided by n square π/0. இப்போ ஸ்டெப் 3 போகிறோம். ஸ்டெப் 3ல என்ன பண்ண போகிறோம்னா லிமிட்ஸ் அப்புறம் அப்ளை பண்ணுறோம். அதாவது இந்த π/0னா இருக்குல்ல, இது அப்புறம் நம்ம எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்பர் லிமிட்டில் bn ஈக்குவல் டு 2/π. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த அப்பர் வேர்டு, அதாவது பையை மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். π/0ல் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு பை. ஃபஸ்ட் நம்ம அப்பர் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணுவோம். அப்போ மைனஸ் பை காஸ் என் பை டிவைடட் பை என் ப்ளஸ் சைன் என் பை டிவைடட் பை என் ஸ்கொயர். அதுக்கு இது முன்னாடி உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சைன் பையோட வேல்யூ 0, காஸ் பையோட வேல்யூ -1. இப்போது சைன் π/2 வந்தால் என்ன வரும்? 1. சைன் 2π/2 வந்தால் 2 அடித்தாலும் பை தான் வரும். 3π/2ஓட வேல்யூ -1. இப்போது காஸ் என் பையோட வேல்யூ -1 ஹோல் பவர் n. சைன் என் பையோட வேல்யூ 0. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். காமனாகவே இந்த சம்மும் கிடையாது, மற்ற சம்மில் அப்ளை பண்ணுறப்போ இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸோட வேல்யூஸ். சைன் பைனா 0, காஸ் பைனா -1, சைன் π/2னா 1, சைன் 3π/2னா -1, காஸ் என் பையோட வேல்யூ -1 ஹோல் பவர் n, சைன் என் பையோட வேல்யூ 0. இப்போ அப்பர் லிமிட் போடுவோமா? 2/π π/0ன்னு எடுத்தால் இந்த மைனஸ் பை அப்படியே தான் வரும். காஸ் என் பையோட வேல்யூ என்னது? -1/n. அப்போ -1 பவர் ஆஃப் n டிவைடட் பை n அப்படியே வந்துடும். ப்ளஸ் இங்கே என்ன வரும்? சைன் என் பையோட வேல்யூ 0 தான். அப்போ 0 டிவைடட் பை 0 0, எனிதிங் இஸ் 0. ப்ளஸ் இது அப்பர் லிமிட்டு. இப்போ லோயர் லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 0 வச்சு நம்ம இங்கே 0ல் எக்ஸு 0 அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0 தான். 0 திங் எனி பவர் 0 0 ப்ளஸ் சைனோட இங்கே சைன் என்எக்ஸுக்கு நம்ம 0 அப்ளை பண்ணால் இதுவும் 0 ஆயிரும். அப்போ இதுவும் 0 தான். இப்போ பி ஆஃப் என்ல 2/n போட்டோமா?
இங்கே என்ன இருக்குது, அப்பர் லிமிட் நம்ம இங்கே 0 வந்துருச்சு, லோயர் லிமிட்லையும் நமக்கு 0 தான் வந்திருக்கு. அதனால் -π 1/n/n அவ்வளோதான். ஏன்னா நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும்னா திருப்பி நம்ம இன்டர்வல்லாம் போட தேவையான அவசியம் கிடையாது. இப்போ இங்கே இருக்க பையும் இங்கே இருக்க பையும் கேன்சல் ஆகிரும். இப்போ நமக்கு என்ன வரும், -2 -1/n/n இது bnோட வேல்யூ. bn கொண்டு போய் நம்ம எப்பயும் போல் இந்த ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், b(n) சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்ம ஆடாக ஈவனாக செக் பண்ணணும். அதாவது b(n) வந்து if n is ஆடா இல்லை if n is even எதுவும் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ b(n)ல எண்ணுக்கு வந்து ஆடுனா என்ன, அது நார்மலாக 1 தான். இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -1 1 × 1 -1 தான் வரும், -2 +2 ஆகும். இங்கே 1 அப்படியே தான் இருக்கும். அப்போ ஆட் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேல்யூ 2 கிடைக்கும். இப்போ இதே ஈவனை சப்ஸ்டியூட் பண்ணால் ஈவனா 2, இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே -1 × -1 +1 ஆயிரும், +2 இங்கே /2 ஆகும். அதாவது எப்படின்னா -2 -1² 2 ஆகும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ +1 தான் கிடைக்கும். +2 -2 கேன்சல் ஆகும், இதுவும் +1 தான். அப்போ 1. அதாவது எந்த இதில் வேல்யூ, இது நம்ம வந்து 2 தான் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது கிரேட்டஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 2 தானே. கிரேட்டஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ b(n) இங்கே f(x)ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், f(x) இன்ஃபினிட்டி சம்மேஷன் ஆஃப் n = 1 போடாமல் நம்ம ஆடுன்னு போடுறோம். ஏன்னா நமக்கு ஆட் வேல்யூ தானே கிடச்சிருக்கு. இதில் பெஸ்ட் வேல்யூ ஏதோ அதை தான் எடுத்துக்கிறோம். இப்போ 0 வந்துருச்சுன்னா 0 விட்டுறணும், மைனஸில் வந்தால் ப்ளஸில் எந்த வேல்யூ வந்திருக்கு, எந்த வேல்யூ வந்து பெஸ்ட் வேல்யூ அந்த வேல்யூ நம்ம எடுக்கிறோம். இப்போ நமக்கு 2 தான் பெஸ்ட் கிடச்சிருக்கு, அதனால் ஆட் போட்டிருக்கோம். இங்கே 2க்கு நமக்கு எண்ணுக்கு என்ன கிடச்சிருக்கு, bn-க்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -2 1/n/n இங்கே sin of nx. இந்த மைனஸை வந்து நம்ம உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது இங்கே நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஓ, இங்கே -1 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே n. நார்மலாகவே ஆடில் என்ன பவர் வந்தாலும் உள்ளே வந்து சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகாது. ஈவனில் வந்தால் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த -1 நம்ம எப்படி எழுதலாம்னா -1 n+1. இது வந்து ஒரு ட்ரிக்கு. அதாவது -n வந்து நமக்கு வந்து -1 n+1 நம்ம இப்படியும் மாற்றி எழுதலாம். அப்படி மாற்றி எழுதுனா வரும், f(x) நமக்கு கிவன் கொடுத்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, x. அப்போ x =∞ சம்மேஷன் ஆஃப் n = ஆட். இங்கே 2 தான் வரும், ஏன்னா மைனஸ் தான் நம்ம உள்ளே எடுத்து எழுத போகிறோம்ல. -1 n+1 /n sin n(x). அப்புறம் இந்த 2வை நம்ம வெளியே எடுத்துருவோம். 2வை வெளியே எடுத்துட்டு சம்மேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி n வந்து ஆடு. அப்போ நமக்கு என்ன வரும், -1 n+1 /n sin of nx. இது கிடச்சிருச்சா. இப்போ இங்கே என்ன வந்து ஆட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்போ என்ன ஆடுனா 1 3 5 7 இந்த மாதிரி வேல்யூ வந்து நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எண்ணில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் பார்ப்போமா. இதில் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 5 7 இந்த மாதிரி எண்ணுக்கு ஆட் வேல்யூ கூட சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் பேஜில் x வந்து 2. இங்கே நம்ம இந்த வேல்யூ நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ -1 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 1 2 /1 sin nx. நெக்ஸ்ட்டு 2ஓட -1. இப்போ 3 1க்கு அப்புறம் 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 ஆகும். 4 /3 sin 3x. இங்கே sin 1x வரும். நெக்ஸ்ட்டு x = 2 -1 5 5 + 1 6 /5 sin 5x. அப்படியே நம்ம எழுதுவோமா, x =
இந்த 2 அப்படியே தான் இருக்கும். ஈவன் போனால் ப்ளஸ் தான் வரும். sin x. செகண்டு, அதாவது பவரில் ஈவனில் இருந்தாலே நமக்கு ப்ளஸில் தான் ஒரு வேல்யூ. ப்ளஸ் 2 டிவைடட் பை 3 sin 3x. அப்புறம் இது ஈவனில் இருக்குது. ஈவனில் இருந்தால் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ்னால் இது 2 by 5 sin 5x. அப்படியே டாட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பேசிக் மாடல். நெக்ஸ்ட்டு சம்மில் வந்து நான் அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ சைன் வச்சு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து காஸ் சீரிஸ் வச்சு நம்ம போடுவோம். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.